இன்றைய ஷிடாஸ் கனடாவின் 20வது ஆனுவல் கேதரிங்கில் எனக்கு பேச வாய்ப்பு வழங்கிய ஷிடாஸ் நிறுவனத்தின் அங்கத்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை பிரிஷாலோ நிறுவனத்தின் சார்பாக வழங்கிக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வரையில ஸ்பீச் கேஷுவலாக உங்களோட கதைக்கு கொண்டு வந்தேன். ஷிடாஸ் நிறுவனம் நான் இப்போ எங்களோட லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் ஃபினிஷ் பண்ணி 10th இயருக்கு நாங்கள் கனடாவில் ஸ்டெப் இன் பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் நான் ஷிடாஸ் நிறுவனத்தில் என்னத்தை பார்த்தேன்னா அந்த எந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஷிடாஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது அவங்க மற்ற நிறுவனங்களை விட சில வித்தியாசமான விஷயங்கள். என்ன ஒரு சட்டத்தரணியாக இந்த நிறுவனத்தின் நோக்கி நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது, அந்த நிறுவனத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள், அந்த அங்கத்தவர்கள் மட்டுமல்ல அவங்களோட துணைவியர்கள் கூட ஒரு குடும்பம் போல இந்த அங்கத்தவர்கள் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தி வாரது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. 20 வருஷம் என்றது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ முரணான கருத்துக்கள் வரும். ஒரு நிறுவனத்தை 20 வருடமாக ஒன்றா இருந்து கொண்டு அதை யுனைடடாக செய்கிறதுன்றது அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விடயம். அதை நான் எப்பவுமே பாராட்ட நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஷிடாஸ் நிறுவனத்துக்கும் பிரிஷாலோக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நாங்கள் இந்த சட்ட நிறுவனத்தை தொடங்கிக்க 9 வருஷத்துக்கு முன்னாடிக்கு பிரிஷாலோட நிறுவனம் இந்த சமூகத்தில் தெரியப்படவே இல்லை. நான் ஒரு சட்டத்தரணியாகவும் அறிமுகமாகி இருக்க இல்லை. எனக்கு அடுத்ததாக நம்பிக்கை வைத்த ஒரு நிறுவனம்ன்றது ஷிடாஸ் என்றதை சொல்றதுல நான் பெருமை கொள்றேன்.